என்னடா ஓட்டவா நாராயணா? ஜனநாயகம் படம் பார்த்தாச்சு. ஆமாண்ணே, ஒரு வழியா எப்படியோ ஜனநாயகம் படத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுதானே, டிக்கெட் எங்க கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஒரு வழியா எப்படியோ கிடைச்சிட்டு. சரி, இப்ப படம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம நேயர்கள்ட்ட சொல்லுவோமா? சொல்லிட்டா போச்சு. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஓட்டவாய் நாராயணன். நான் தான் உங்க தீபதி தீபக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி ஒரு வழியா ஜனநாயகம் படத்தை பார்த்துட்டோம். இந்த படம் ரசிகர்களால பல மாசமா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மாசு படம் மட்டும் இல்ல, இது விஜயோட ஃபேர்வெல் படமும் கூட. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இந்த படம் உண்மையிலேயே ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா இல்ல வெறும் விஜய் ஃபேன்ஸோட எமோஷன் மட்டுமா? எதுக்கு இப்படி கேட்கீங்க? நீ சொல்லு, உனக்கு படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஆனா நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? இல்லைங்க, நான் விஜயோட கடைசி படம் சும்மா வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு உண்மையிலே இல்ல. நீ விஜயோட தீவிர ஃபேன் தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்ல. விஜயோட தீவிர ஃபேனான உனக்கே இந்த படம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லும் போது ஒரு நார்மலான ஃபேனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம படத்தை பத்தி பேசுவோமா? இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பாய்லர் இல்லாம இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அடுத்து கொஞ்சம் ஸ்பாய்லரோட ஸ்டோரி, அடுத்து படத்துல வர்ற கேரக்டர்ஸ் என்ன நல்லா இருந்துச்சு, என்ன விஷயத்துல கொஞ்சம் இன்னும் வேலை பார்த்துருக்கலாம்னு பார்ப்போம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மற்றும் டிராமா படம் தான். இந்த படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் இந்த படத்துல ஜனநாயகம், மக்களோட தலைவர் எப்படி இருக்கணும்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஃபேன் சர்வீஸ் படம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் வெற்றி கொண்டான் கேரக்டர் ஸ்கிரீன் வரும்போதெல்லாம் சும்மா வேற லெவல் மாஸ் மூமெண்ட்ஸ். அது மட்டுமா, விஜய் ஐ ஆம் கம்மிங் சொல்றதுதான் தியேட்டரே சும்மா தெறிக்க விட்டுட்டாரு. படம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த படத்துக்கு இருந்த ஹைப்பு பில்டப்பு எல்லாம் அந்த லெவல்ல இருந்துச்சு. இப்ப நான் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். விஜயோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே இது தெலுங்கு படமான நம்ம பாலையா நடிச்ச பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரே நல்ல விஷயம், ஃபுல்லா அந்த படத்தை காப்பி அடிக்கல, வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அது இந்த படம் இல்ல பகவந்த் கேசரி. ஆமா, யார் அந்த பாலையா? என்னது, உனக்கு பாலையா தெரியாதா? தெரியாது. அப்ப அவரை பத்தி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம மேல பேசுவோம். நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரி லைனே ஃபுல்லா வேற. ஆக்ஷன் நல்லா இருக்கு, ஆனா லியோ படத்துல இருந்த அளவுக்கு இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவரோட படத்து கூடவே இந்த படத்தை கம்பேர் பண்ண வச்சிட்டாரு. பாலையாவுக்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸே இருக்கு. அவரோட படத்துல இருக்கிற கிரிஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு கூட அந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு நினைச்சதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். சில டைலாக்ஸை தவிர பாலையாவோட எந்த சாயலுமே விஜய்கிட்ட இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏகப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த அளவுக்கு ஹைப் இல்லாம இதுதான் விஜயோட கடைசி படம்னு ப்ரொமோட் பண்ணாம இருந்திருந்தா நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்க போயிருக்க மாட்டோம். அப்போ இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அட போங்கண்ணே, படத்தை பார்க்கும்போது காலுன்னு கத்திக்கிட்டு இருந்தது நீங்க தானே. இப்ப என்னமோ படம் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட பாவி, நான் எப்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன்? நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தானே சொன்னேன். ஆமா, இவர் பெரிய ப்ளூ சட்டை, இவர் சொன்னதை நாங்க உடனே கேட்டோமாகும். நான் எப்பண்டா உன்னை கேட்க சொன்னேன்? இது நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதை நீ எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காட்டியும் சரி ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி நீங்க பேசுறதுக்கு கமெண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க, உங்களை பாருங்க. அவங்களே சும்மா இருந்தாலும் நீயே காசு கொடுத்து கமெண்ட் போட சொல்லுவ போல இருக்கு. என்ன, நான் தலைவனை பத்தி இப்படி தப்பா பேசுறேன், எனக்கு பிடிக்காது. டேய், நான் திருப்பியும் சொல்றேன், நாம தலைவனை பத்தி எப்பவுமே தப்பா பேசவும் இல்ல, பேசவும் மாட்டேன். நான் பேசுறது ஃபுல்லாவே படத்தை பத்தி மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு சொல்லுங்க. என்னடா இவ்வளவு சலிப்போட சொல்லிக்கிட்டு இருக்க? மேல பேசுங்க நீங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே விஜய் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வரது முடிவாயிட்டதுனால என்னமோ ஏகப்பட்ட டிவிகே ரெஃபரன்ஸ். அவர் கையில குத்தி இருந்த டிவிகே டேட்டு, அதுக்கு அடுத்து அந்த படத்துல அவர் பேரதான் அவர் பச்சையா குத்தி இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர அரசியல்வாதிகளை ட்ரோல் பண்றது, பெண்களை புடி மாதிரி வளர்க்கணும், பெண்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு இந்த படத்துல. இப்போ கதைக்குள்ள வருவோமா? ஸ்பாய்லர் அலர்ட். இப்ப நான் பேசுறதுல படத்துக்கான ஸ்பாய்லர் இருக்கும், அதனால உங்களுக்கு இப்போதைக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள். ஒரு போலீஸ் ஆபீசர் செத்துட்டதுனால அவரோட பொண்ணை விஜய் தத்தெடுத்து வளர்க்காரு. அந்த பொண்ணை அவரோட அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி ஆர்மியில சேர்க்கணும்னு படாத பாடுபடுறாரு இந்த படத்துல. ஆமாண்ணே, எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஆனா மமிதாவை பார்க்கும்போது அந்த சோகம்லாம் போயிட்டு. அப்போ நீ விஜய்காண்டி இந்த படத்தை பார்க்கல, மமிதாவுக்காண்டி தான் இந்த படத்தை பார்த்திருக்க, அப்படிதானே? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் எங்கடா சொன்னேன், நீதான் இப்ப சொன்ன. சரி விடு, கதைக்குள்ள போவோம்.
மமிதாவுக்கு ஆர்மியில சேர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஆர்மியில சேர்றது பிடிக்காமலாம் இல்ல, அவங்க மறுக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மனநோய் மட்டும்தான். ஆமாங்க, அந்த நோய்க்கு கூட ஏதோ பேர் சொன்னாங்களே, என்னது அது? சின்ன வயசுல அவங்களோட நெருக்கமானவங்களோட இழப்பு, அது போக ஏதோ ஒரு மென்டல் ட்ராமா ஃபியர்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, விஜய் படாத பாடுபடுறாரு அவங்கள ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ண வைக்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. பூஜா ஹெக்டே தானே? அதானே, ஹீரோயினை பத்தி தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. சும்மா என்னை பத்தி பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க என்ன. ஆமா, அதுதான் என் வேலை. பூஜா ஹெக்டே வந்து இந்த படத்துல விஜயோட லவ் இன்ட்ரெஸ்டாகவும் எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க படம் ஃபுல்லா. ஆனா இவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மி. அது ஒன்றும் தமிழ் படத்துல புதுசு இல்லை. தமிழ் படத்துல என்ன, இந்திய சினிமாலேயே அது புதுசு கிடையாது. மாஸ் ஆக்ஷன் படத்துல ஹீரோயின் வரதே ஹீரோவை லவ் பண்றதுக்கும் ஏதாவது பாட்டுல ஹீரோவோட சேர்ந்து டூயட் பாடுறதுக்கு மட்டும்தான். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க விஜயோட ரொமான்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு பகவத் கேசரி படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமா அவர் காஜல் அகர்வால ஆண்டின்னு சொல்லும் போது என்னடா இது காஜல் அகர்வாலுக்கு வந்த சோதனைன்னு தான் தோணுச்சு. நேர்களே, நீங்க பகவத் கேசரி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மமிதா பைஜு விஜயோட மகளா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. பாட்டு எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? ஏண்டா, நானும் தாண்டா படம் பார்த்தேன். இருந்தாலும் நான் பார்த்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க என்ன. நான் ஒன்னு அப்புறம் பார்த்தேன். இப்போ மமிதாவை பத்தி பேசுவோம். இவங்க ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அவங்களும் விஜயும் சேர்ந்து பண்ற ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்ரீலீலா பண்ண அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஸ்ரீலீலா ஆக்ஷன் இதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கண்ணே, நீங்க எதை பத்தி வேணாலும் சொல்லுங்க, ஆனா மமிதாவோட ஆக்ஷன் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. டேய், என்னடா நீ இப்படி இறங்கிட்ட? போற போக்கு பார்த்தா மமிதாவுக்கு ரசீது மன்றம் வச்சிருவோம் போல இருக்கு. அது எப்படி நீங்க மனசுல இருந்தது அப்படியே சொல்லிட்டீங்க? அட பாவி. அடுத்தது நம்ம வில்லன் பாபி தியோல். பாபி தியோல் வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ கொஞ்சம் வருஷமா அவரை ரொம்ப வில்லன் ரோல்ல பார்த்து எல்லா ரோலுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அனிமல் படத்துல அவரை வில்லனா பார்த்தப்போ இருந்த அந்த ஒரு பிரசன்ஸ் இப்போ இல்ல. இதுல வில்லன் வந்து நம்ம நாட்டுல கலவரம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதை நம்ம ஹீரோ முறியடிக்கிறாரு. இதுதான் கதை. இந்த படத்துல பாபி தியோல் தான் வில்லன். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருந்திருப்பாரு. அவரை வில்லன் அவமானப்படுத்திடுவாரு. நார்மலா இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வில்லனை போய் பழி வாங்குவாங்க. அதுதானே உலக வழக்கம். ஆனா இவர் வில்லன் கூடவே சேர்ந்து நாட்டை பழி வாங்க கிளம்பிடுவாரு. இந்த மூவில பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. கடைசியில வர்ற பிரியாமணி ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லனை ஜெயிச்சு ஹீரோ நாட்டை காப்பாத்திடுவாரு. அவ்வளவுதான் படம். இந்த மாதிரி கதை ஒன்றும் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ரொம்ப வருஷமாவே இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல நம்ம ஏகப்பட்ட படத்தை பார்த்துருக்கோம். இப்போ இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 60% இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது விஜய் மட்டும்தான். அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கடுத்து மாசான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, கதை ரொம்ப ப்ரெடிக்டபிள். நம்ம எல்லாத்தையும் முதலே கணிச்சிடலாம், அந்த மாதிரி தான் கதை இருந்துச்சு. ஒன்றும் புதுசா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோ. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பகவத் கேசரி பார்த்தவங்களுக்கு வந்து அது எல்லா சீனையும் பார்த்துருக்கிறதுனால அவ்வளோ புதுசா தெரியாது. வில்லன் கேரக்டருக்குன்னு ஒரு தனியா பேக் ஸ்டோரி, ஸ்கிரீன் டைம் எல்லாம் இருந்தாலும் அந்த கேரக்டர் அவ்வளோ முழுசா பயன்படுத்தவே இல்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு. பாலிடிக்ஸை பத்தி பேசுற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தா ஃபீல் ஆச்சு. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒன்றும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கிரிப்ட் உள்ள மாஸ்டர் பீஸ் படம்லாம் இல்லை. ஆனா விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு கொண்டாட்டமான ஒரு படம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃபுல்லா ஃபேன்ஸ், சவுண்டு, டைலாக்ஸ் எல்லாம் வரும்போது ஃபேன்ஸ் கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய்க்கு உண்டான மாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். படத்துக்கு ஏகப்பட்ட மிக்ஸ்டு ரிவ்யூஸ். ஆனா பாக்ஸ் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க, அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனல் க்ரோ ஆகும். டைம் டிராவலை பத்தி நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து ஏஐ பத்தின ஒரு வீடியோ போட போறோம். அதையும் கண்டிப்பா பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம் மற்றும் தஸ்விதானியா. டேய், கடைசியா சொன்னதியா அது என்னது? ஓ அதுவா, நான் ரஷ்யன் மொழியில மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் சொன்னேன். உனக்கு ரஷ்யன் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தெரியும். சரி நேயர்களே, நாங்க போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.